ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி நாம் உண்டியல் சேமிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது என்னோடய 2 விதமான உண்டியல் சேமிப்புங்க. ஒன்று மண்பானையில் மண் உண்டியலில் சேர்த்துட்ருக்கிறேன். 2வது சில்வர் பாக்ஸ் உண்டியலுங்க. ஃபஸ்ட்டு சில்வர் பாக்ஸ் பார்க்கலாங்க. இதில் காயின்ஸ் மட்டும்தாங்க போடுவேன். போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் ஆரம்பிச்சிது, கண்டினியூஸாக போடலை. அதனால் இன்னும் இது நிறையவே இல்லை. இந்த வருஷமாவது இதை ஃபுல் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுருக்கிறேன். இதில் மளிகை கடையில் ஜாமான் வாங்கின போக மிச்சம் மீதி வர காயின்ஸ் மட்டும் இதில் போடுவேன். இதில் நான் ரூபா நோட்டு பெரும்பாலும் போட மாட்டேன். ஏன்னா ஒரு ஆத்திர அவசரம்னா டக்குன்னு நம்ம இது பூட்டை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துருவோம். அதனால் இதில் நான் ரூபா நோட்டே போட மாட்டேன். காயின்ஸ் மட்டும்தாங்க. 5 ரூபா, 10 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா காயின்ஸ் இது மாதிரி தான் போட்டு இதில் சேர்த்து வச்சிட்ருக்கேன். இது மண்பானை உண்டியல். இது நான் சித்திரை 1க்கு வாங்கினது. எப்போதும் வருஷம் தமிழ் புத்தாண்டப்போ நான் ஒரு மண்பானை உண்டியல் வாங்கிடுவேன். போன வருஷம் வாங்கின உண்டியல் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஆமாம், நான் வீடியோ யூடியூப் ஆரம்பிக்கல. அதனால் அந்த உண்டியில் ஒரு கிட்டத்தட்ட 3500 ரூபாய்க்கு மேலே வந்தது. அதை வச்சு நான் இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று வாங்கிட்டேன். வீட்டுக்கு ஒரு தேவையான ஒரு பொருளாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா பணம் போட்டு தான் வாங்கினேன். இது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸுங்க. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது வாரத்துக்கு ஒரு 500 ரூபா கை செலவுக்கு நான் இதில் எடுத்து போட்டுடுவேன். ஸ்கூலுக்கு போகிறப்போ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது, ரப்பர், பென்சில் இது மாதிரி வாங்கி கொடுக்கறது, என்னோடய பெரிய பசங்களுக்காக பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஜெராக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளுக்கெல்லாம் இதிலேருந்து நான் காசு எடுத்து செலவு பண்ணிக்குவேன். வீட்டுக்கு தேவையான சின்ன காய்கறிகள், எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசிய தேவைக்கு நான் இதிலேருந்து எடுத்துக்குவேன். அந்த வாரம் மீதியாகிற பணத்தை காயின்ஸை சில்வர் உண்டியல்லையும் ரூபா நோட்டை மண்பானை உண்டியலையும் நான் போட்டு வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு பச்சை கற்பூரம் பாக்ஸுங்க. இதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. அதாவது சேவிங்ஸ் கண்டினியூஸாக தொடரணும். சேவிங்ஸ் எப்போதும் தொடர்ச்சியாக இருக்கணும், நம்மளுடைய சேமிப்பு அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக இது வச்சுருந்தா எனக்கு இந்த பாக்ஸில் எப்போதும் பணம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நம்பிக்கைங்க. அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது தாங்க என்னோடய சேவிங்ஸு. என்னோடய சேவிங்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்புறம் நான் போன வாரம் இந்த பாக்ஸில் மிச்சமாகிற பணத்தில் 150 ரூபா வந்துச்சுங்க. 50 ரூபா காயின், 25 ரூபா காயின்ஸ் நான் சில்வர் பாக்ஸ்லேயும் மீதி பேலன்ஸ் பண்ணதை மண்பானை உண்டியலையும் நான் போட்டுட்டேன். இந்த வாரம் இன்னும் முடியல. அதனால் பேலன்ஸ் எவ்வளோ வருதோ நான் வர சேவிங்ஸில் போட்டுட்டு அடுத்த வாரம் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த மாதிரி வர பணத்தை வாரம் அதாவது மாத சம்பளக்காரங்களாம் அன்னன்னைக்கு சேமிக்கவும் செய்யலாம். இல்லைனா வாரம் இந்த மாதிரி காசை ஒதுக்கி அதில் மிச்சம் மீதி வர்றதை நம்ம இந்த மாதிரி உண்டியலில் போட்டு சேமிக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி சேமிப்பு நமக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பழகிட்டோம்னா அது லாஸ்ட்டு நம்ம இந்த சேமிப்பு பணத்தை கையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அது ஒரு பழக்கமாக மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுடைய லைஃபுக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஸ்கூல்லேயே உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இப்போ என்னோடய லைஃப்பில் நான் செஞ்சு பார்த்துட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் எப்படியும் நான் ஒரு 50,000 சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். கண்டிப்பாக சேர்த்துருவேன். அது ஒரு சம்பளம் மட்டும் பத்தாது இல்லைங்களா? அதனால் நான் வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது சின்ன சின்ன சுய வேலைவாய்ப்பு தொழிலெல்லாம் பண்ணலான் இருக்கிறேன். இனி வர்ற வீடியோவில் நான் வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய வேலைகளை பற்றியும் நான் போடுவேன். கூடை போடுறது, இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் போடுறது, கடைகளுக்கு சின்ன சின்ன சுண்டல், இந்த மாதிரி வியாபார உணவுப் பொருட்களை தயாரித்து விற்கிறது, இப்படிப்பட்ட வீடியோ நான் போடுவேன். என்னோடய வீடியோ இனிமேல் தொடர்ந்து வரும். கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்களாம் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி என்னென்ன உண்டியல் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.